அமைதியான பசுமை பள்ளத்தாக்கில் யோவேல் என்ற நற்குணம் கொண்ட மேய்ப்பன் வாழ்ந்தான். அவனிடம் 100 செம்மறி ஆடுகள் இருந்தன. அவை அவனுடைய பிள்ளைகள் போல அவன் பராமரித்தான். ஒரு மாலை தனது ஆடுகளை எண்ணிக் கொண்டிருந்த போது யோவேலுக்கு ஒன்று காணவில்லை என்பதை உணர்ந்தான். அது லீலா என்ற சிறிய மற்றும் சுறுசுறுப்பான செம்மறி ஆடு. தாமதமின்றி யோவேல் 99 ஆடுகளை பாதுகாப்பான இடத்தில் விட்டுவிட்டு மலையை நோக்கி லீலா லீலா என்று அழைத்து சென்றான். அவன் புதர்களை தேடினான், பாறைகளை ஏறினான், ஆறுகளை கடந்தான். இறுதியாக ஒரு முள்ளான புழுதியின் அருகே நடுங்கிக் கொண்டே அழும் லீலாவை அவன் கண்டான். மெதுவாக அவளை தூக்கிக் கொண்டு அழைத்துக் கொண்டு, இனி நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்று சொன்னான். யோவேல் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினான். அவன் நண்பர்களையும் அண்டையவர்களையும் அழைத்து, என்னுடன் மகிழுங்கள், என் தவறிப்போன செம்மறி ஆட்டை நான் கண்டெடுத்தேன் என்றான். யோவேல் போன்று நாம் வழுதவரினாலும் இயேசு எங்களை தேடுகிறார். அவர் அன்பு ஒருபோதும் கைவிடாது. விநாயகர் தரும் ஆசிர்வாதம். சூரியபுரம் என்ற கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட மக்கள் அனைவரும் தயார் செய்தனர். தெருக்கள் அலங்கரிக்கப்பட்டன, இசை ஒலித்தது மற்றும் பல வகை இனிப்புகள் தயாரிக்கப்பட்டன. இளையவன் ராமு ஒரு ஏழை ஆனால் நல்ல மனதுடைய சிறுவன். அவனும் விநாயகருக்கு ஏதாவது சமர்ப்பிக்க விரும்பினான். அவனிடம் பணமும் இனிப்பும் இல்லை. அதனால் தனக்கு தெரிந்த மெட்டித் தையலால் ஒரு சிறிய மண் விநாயகர் உருவத்தை செய்தான். பண்டிகை நாளில் ராமு தனது சிறிய விநாயகர் சிலையை வேப்ப மரத்தின் கீழ் வைத்து ஒரு விளக்கை ஏற்றி வைத்தான். கண்களை மூடி மனமாறும் இறைவனை வழிபட்டான். அன்று இரவு மின்னலும் மழையும் இருந்தன. ஆனால் காலையில் ராமுவின் சிலையை சுற்றி ஒளி வீசியது. மக்கள் அனைவரும் தெய்வீக அதிசயம் ஏற்பட்டதை உணர்ந்தனர். கிராமத்தின் பூசாரி கூறினார், இச்சிறுவனின் உண்மையான பக்தியை விநாயகர் ஆசிர்வதித்துள்ளார். அதன் பிறகு ராமு அனைவராலும் மதிக்கப்பட்டான். பெரியவனாகி ஒரு அழகான விநாயகர் கோவிலை கட்டினான். உண்மையான பக்தி என்பது எந்த பெரிய காணிக்கையையும் விட சிறந்தது. மனமார்ந்த பக்திக்கு விநாயகர் என்றும் ஆசீர்வாதம் அளிப்பார். நேர்மையான சிறுவனும் அல்லாவின் நன்மையும். நூராபாத் என்ற நகரத்தில் இம்ரான் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு 10 வயதுதான் இருந்தாலும் தந்தை நோயாளியாக இருந்ததால் சிறிய கடையை நேர்மையுடன் மற்றும் கருணையுடன் நடத்த உதவினான். ஒரு நாள் கடை வெளியே தரையில் பணமுள்ள பர்ஸை இம்ரான் கண்டான். பலர், இதை நீயே வைத்துக்கொள் என்றார்கள். ஆனால் இம்ரான் கூறினான், இது என்னுடையது இல்லை, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். இம்ரான் மஸ்ஜிதில் ஒரு அறிவிப்பு செய்தான். அந்த பர்ஸை தொலைத்த ஒரு பயணிக்கு தகவல் தெரிய அவன் வந்து பர்ஸை பெற்றுக் கொண்டான். கண்ணீர் மல்க அவர் நன்றி தெரிவித்தான். அந்த வாரம் கடையில் வருமானம் குறைந்தது. இம்ரானின் தந்தை கவலைப்பட்டார். ஆனால் இம்ரான் தினமும் 5 நேர தொழுகையையும் தொழுந்து அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பார் என்றான். சில நாட்களில் ஒரு சிரமம் அறிந்த வர்த்தகர் கடைக்கு வந்தார். இம்ரானின் நேர்மையை கேள்விப்பட்டிருந்தார். அவர் இம்ரானின் தந்தையை தனது வியாபாரத்தில் பங்காளியாக சேர்த்தார். அவர்களின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. நேர்மை மற்றும் அல்லாஹ்வில் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்மால் தெரிந்த சரியான காரியங்களை செய்ய வேண்டும், ஏனெனில் அல்லாஹ் ஒவ்வொன்றையும் அறிந்து கொண்டிருப்பவர்.